ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தினுடைய உதவியால் நம்மளுடைய வாழ்க்கையில், அதாவது எதிர்காலத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைய பதிவில் துலாம் ராசி என்பர்களுக்கு புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மே மாதத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டினுடைய 5வது மாதமாக பிறந்திருக்கக்கூடிய மே மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதத்தில் வருடாந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு மற்றும் ராகுகேது கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஏற்பட இருக்குது. ஸோ வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய இந்த கிரகங்கள் மாறும் பொழுது கட்டாயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து கிடைக்கும். அதோடு மாதாந்திர கிரகங்களும் வந்து சேர்ந்து மாறக்கூடிய இந்த ஒரு நிலையில் என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் துலாம் ராசினியர்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகுது, என்ன விஷயத்துல எல்லாம் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 ராசியில் மே மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. ஸோ 12 ராசிக்காரங்களோட ஒப்பிட்டு பார்க்கையில் துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக தாங்க இருக்குது. ஏன்னா உங்களுக்கான காலகட்டங்கள் இதுதான். கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகளை சந்தித்திருக்கக்கூடியவங்க யாருன்னா துலாம் ராசி நேயர்களை தான் வந்து சொல்லணும். ஏன்னா கும்பராசி நேர்கள் கூட இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் ஒரு 2-3 வருஷம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துலேருந்தே ரொம்ப படாத பாடுபட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் பட்ட அத்தனை விதமான பாதிப்புகளையும் கடந்து வரக்கூடிய காலகட்டம். இனி உங்களுக்கு எல்லாமே அமோகமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க போகுது. ராசிநாதன் வேற உச்சமாக வந்து இருக்கிறாரு. ஸோ பணவரவெல்லாம் அமோகமாக இருக்கும். ராசிநாதன் ராகு சனியோடு சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியானது கிடைக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய சிக்கல்களை சந்தித்து வந்தவர்களில் துலாம் ராசி நேயர்களும் ஒருவர் தான். ஸோ உங்களுக்கு இனி வந்து பார்த்திங்கன்னா பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். எந்த வகையிலுமே அதுக்கு தட்டுப்பாடு அப்படிங்கிறது வராதுங்க. ஏன்னா 2வது வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் வலுவிழந்து இருக்கிறாங்க. ஸோ குடும்பத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதை வந்து நீங்கள் கவனமாக அதை ஹேண்டில் பண்ணணும். ஆனால் பணவரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சின்ன பிரச்சனைகளை கூட நீங்கள் வந்து சமாளிச்சிட்டிங்க அப்படின்னா போதும், சிறப்பாக இருக்க முடியும். பணவரவு அமோகமாக இருக்கும். பணம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாலும் பணம் வராதுங்க. அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். சின்னதாக நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அதற்குரிய வெகுமதிகள் அதிகமாகவே வந்து கிடைக்கும். ஸோ உழைப்பு அப்படின்றத நல்லா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதற்குரிய உயர்வுகளை இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதனால் வரைக்கும் எப்படியோ அதெல்லாம் வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் கடந்து போயிடுச்சு. ஸோ இனி வரக்கூடிய நாட்களை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கடந்த காலங்களை பற்றி நம்ம பேசுகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமுமே வந்து கிடையாது. இனி நம்ம வாழக்கூடிய நாட்களில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி மட்டும்தான் நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கணும். அதனால் துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் உயர்வான இடத்துல வைங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையும் அதே போல் உயர்வான ஒரு நிலைக்கு வந்து போகும். என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே சரி, இந்த டைமில் அதெல்லாம் சரி பண்ண முடியும். எடுத்த காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றியாக தாங்க முடியும். அதனால் இந்த விஷயம் செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிறத தாண்டி செய்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். கண் பரிசோதனைகளை மட்டும் அப்பப்போ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் மட்டும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். மேலும் பணம் கொடுத்த இடங்களில் திரும்பி வராமல் இருக்கக்கூடியதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளிலும் ஈடுபடாமல் உங்களுக்கு அந்த பணம் கைக்கு வந்து சேரும். ஏன்னா கிரக அமைப்புகள் சரியாக இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டிகிட்டு இருந்தாலுமே கூட நம்மளை கண்டிப்பாக வந்து அதிலேருந்து காப்பாற்றிடுவாங்க. பொதுவாகவே மக்கள் கஷ்டம் வரும்போது மட்டுமே இறைவனை நோக்கி வந்து போகிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. பொதுவாக நம்மக்கிட்ட எப்போதுமே இறை நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் எல்லாமே வந்து செய்ய முடியும். சொல்லப்போனால் எல்லா விஷயங்களிலுமே ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தாங்க செய்யும். அதில் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப தான் கிடைக்கக்கூடிய பலன்களும் இருக்கும். கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றங்களை துலாம் ராசி நேயர்கள் இனி பார்ப்பீங்க. ஸோ துலாம் ராசி நேயர்கள் குறித்து கூட வச்சுக்கோங்க இனி எப்படி இருக்க போகுது அப்படின்றத. இது நாள் வரைக்குமே பட்ட கஷ்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக வந்து மாற்றம் பெறுவீங்க. இனி உங்கள் கை ஓங்கி இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய வேலைப்பாடுகளை பொறுத்து தாங்க. கடினமாக உழைப்புகளை கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. இந்த டைமில் காதல் எல்லாமே வந்து கைகூடி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண யோகமும் இருக்குது. அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் வந்து எடுக்கலாம். இது வரைக்கும் வராமல் இருந்த கடன் உங்கள் கைக்கு இப்போ வந்து சேரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லை, அடகு வச்சிருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் கூட நீங்கள் மீட்டெடுப்பீங்க. பெரிய தொகையை வாங்கி மற்ற கடன்களை எல்லாம் அடைத்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. ஸோ பெயர் புகழ் எல்லாமே வந்து கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உயர்கல்விக்காக நீங்கள் என்ன விஷயங்கள் வேணாலும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுத் தேர்வு எழுதியிருக்கக்கூடியவங்களுக்கும் நல்லா ரிசல்ட் வந்து இருக்கும். பயப்படவே தேவையில்லை. கூடுதல் மதிப்பெண்களை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பாக இந்த டைமில் மாற்றம் முன்னேற்றம் இது ரெண்டுமே வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடியவங்க துலாம் ராசி நேயர்கள் தான். ஏன்னா இது நாள் வரைக்கும் கஷ்டங்களை மட்டுமே பார்த்தவங்களுக்கு இனி எப்படி இருக்க போகுது அப்படின்றதுல பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத நேரங்களில் வரக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. வீட்லேயும் நிறைய சாதகமான விஷயங்கள்லாம் நடக்கும். மே 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திருப்பி போடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது. முதல்ல துலாம் ராசி நேயர்களே, உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க. நான் நல்லா இருப்பேன், நல்ல முன்னுக்கு வருவேன், எல்லா கடன்களையும் அடைக்க முடியும் அப்படின்ற ஒரு நேர்மறையான எண்ணங்களை உங்களுக்குள்ளே வந்து அதிகரிக்க செய்யுங்க. உங்களுடைய சிந்தனைகள்லையுமே நேர்மறையான எண்ணங்கள் தான் இருக்கணுமே தவிர எப்போவுமே வந்து எதிர்மறையாக இருக்கக்கூடாது. அதுக்காக நெகட்டிவாக வந்து யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா அதில் பாசிட்டிவாகவும் நம்ம யோசிக்கணும், நெகட்டிவாகவும் வந்து யோசிக்கணும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அது மாதிரியான எண்ணங்களை கொண்டு வாங்க. அதுதான் நான் உங்களை வந்து உயர்வான நிலைக்கு கொண்டு போகும். சொல்லப்போனால் முதல்ல நீங்கள் மனிதராக இருக்கீங்க அப்படின்னா மனசார உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற வேண்டும், நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு காலை நேரத்தில் பிரபஞ்சத்திடம் உங்களுடைய கோரிக்கைகளை வந்து வைங்க. ஸோ இப்படி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சது நடக்குங்க. மார்னிங்கில் அதிகாலையில் 4:30 to 5:30 உங்களுடைய கோரிக்கைகளை பிரபஞ்சத்திட்டம் வைங்க. என்னுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக்கி கொடுங்க, என்னுடைய கஷ்டங்கள் வந்து தீர்த்து கொடுங்க அப்படின்னு மனதார வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க. மேலும் இந்த டைமில் மிகப்பெரிய கிரகமாக சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு. ஸோ மார்ச் மாதமே இவர் வந்து பயிற்சி ஆகியிருந்தாலுமே கூட உங்களுக்கு எந்த இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்னா சனி 6வது இடத்துல வந்து இருக்கிறாரு. குருவும் உங்களுடைய ராசியை 3வது இடத்தை வந்து பார்க்கறதுனால ராகுவினுடைய நிலையும் அமோகமாக இருக்குது. ஸோ எல்லா காலகட்டங்கள்லையுமே இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பான இடத்தை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அதனால் நல்ல வெற்றிகளை நீங்கள் கட்டாயமாக வந்து பார்ப்பீங்க. வாய்ப்புகள் அத்தனையுமே உங்களை தேடி வரப்போகுதுங்க. வரக்கூடியதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களுடைய கனவுகள் அத்தனையுமே வந்து பலிதமாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. ஸோ துலாம் ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சூப்பரான ஒரு டைம் இருக்குது. அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் இப்படி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம், வேலையில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம் இப்படி என்னெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நிச்சயமாக வந்து செய்ய முடியும். வீட்டை சீரமைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது. ஸோ மே மாதத்துக்கு அப்புறமா அதுலேயும் நீங்கள் ஈடுபாடு அடைவீங்க. அருமையான ஒரு காலகட்டங்க. புதிய முயற்சிகளை எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து முன்னேற்றம் அடைவீங்க. இனி நீங்கள் பிஸியாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இருக்க போகிறீங்க. வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த வேலைப்பளு உங்களுக்கு அதிகரிக்கத்தான் நல்ல விதமான வெற்றிகளும் வந்து சேரும். பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய பேச்சை அவங்க கேட்காம தான் இருப்பாங்க. ஆனாலுமே அவங்களால நீங்கள் பெருமை அடையக்கூடிய அளவுக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்குங்க. சிந்தனை, செயல், பணவரவு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால கட்டாயமாக இது எல்லாமே கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் சிறப்பாக இருப்பதற்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதோடு செவ்வாயும் உங்களுக்கு வலுவாக வந்து அற்புதமாக அமைஞ்சிருக்காரு. ஸோ பாசிட்டிவான பலன்களை தான் வந்து கொடுக்க போகிறாரு. முருகனுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் ஏற்படும். ஆன்லைன் ஷாப்பிங் கூட சூப்பராக இருக்குங்க. அதே போல் புதிய விதமான பரிசுகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு எல்லா வகையிலுமே மாற்றங்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்க. தேவையில்லாத கடன்களை வாங்காமல் அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்வது ரொம்பவே நல்லது. இந்த பதிவுல துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது, சொல்லப்போனால் மே மாதத்துக்கு அப்புறமா இனி வரக்கூடிய நாட்கள் அத்தனையுமே எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய பயனளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க.
இந்த வீடியோ போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.